ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் கிச்சன் சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாகற்காய் பகோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட எஸ்ஆர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பாகற்காய் பகோடாக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே இருக்க விதைகள்லாம் எடுத்திருக்கேன், அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இந்த உப்பு எதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோன்னா பாகற்காயில் இருக்க கசப்பு நமக்கு நிறைய தெரியாது, லைட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப கசப்பாக இருக்காது. 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த பாகற்காயை தண்ணியில் அலசி திரும்ப எடுத்துக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா அலசிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும் போது தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா இருத்து வடிகட்டி எடுத்தாச்சு. இன்னொரு தடவை வடிகட்டிக்கலாம். பாகற்காயில் ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம், அதனால் உப்பு இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் தயிர், சின்ன பழத்தில் பாதி லெமன் ஜூஸு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாக போட்டால் தான் பகோடா கிறிஸ்பாக இருக்கும். தண்ணி பதமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பு வராது பாகற்காய் பகோடாவில். இப்போது லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு மாவுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கடாயில் எண்ணெய் காஞ்சிருக்கு, ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம், அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இது மிதமான தீயிலே வேக விடுங்க, அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும் நமக்கு. ஒரு சைடு வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக விடலாம். இது மிதமான தீயில் பொரிக்கிறதுக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகுங்க. நல்லா பொரிச்சு விட்டு எடுங்க, அப்போ தான் மொறுன்னு இருக்கும். பகோடா நல்லா வெந்திருக்கு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு இந்த பாகற்காய்னா சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி பகோடா போட்டு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம எஸ்ஆர் கிச்சனில் பாகற்காய் பகோடா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் 1/4 கிலோ பாகற்காய்க்கு அளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அளவு கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவும் ரெசிபியும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.